தமிழ்நாட்டு மக்கள் அறிவானவங்க. அவர்கள் அரசியல் புரிதல் கொண்டவங்க. தமிழ்நாட்டுல ஒரு நாள் கூட பிஜேபியால ஆட்சி செய்ய முடியாது. இப்படிலாம் பல நம்பிக்கைகள், எண்ணங்கள் என்பது இருந்தது. அதெல்லாம் சுக்கு நூறா உடைக்கப்பட்டு இருக்கிறது இந்த தேர்தலோட. எந்த ஒரு கொள்கை தெளிவும், எந்த ஒரு சித்தாந்தமும் இல்லாத தாவேக அப்படின்ற கட்சி தமிழ்நாட்டு மக்கள் இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் தேவையில்லை, எந்த ஒரு சித்தாந்தமும் தேவையில்லை. மக்களுக்கான எந்த பிரச்சனையிலும் அவர் நிக்க தேவையில்லை. மாநிலத்தோடைய உரிமைக்காக அவர் போராட தேவையில்லை. எந்த வேலையுமே அவர் செய்ய தேவையில்லை. அவருடைய முகத்திற்காக நாங்கள் வாக்களிப்போம். அவர் முகத்திற்காக வெற்றி பெற வைப்போம். வெறுமனே அவர் படத்துல நல்லா நடிக்கிறாரு, நல்லா நடனமாடுகிறாரு, நல்லா பாடுறாரு, அதற்காகவே நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நடிகர் விஜய் அவர்களை இன்று முதல்வர் விஜய் அவர்களாக மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்க. ஒரு அளவுக்கு கொண்டு வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. உண்மையிலே வடமாநில மக்களே பரவாயில்ல. வடமாநிலத்துடைய மக்களை இனிமேல் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கூட ஒரு கொள்கை என்பது இருக்குது. அவர்கள் தன் நம்பக்கூடிய அந்த கடவுளுக்காக ஏமாற்றங்கள் அடைந்து அதற்காக அவர்கள் வாக்களிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை விட மோசமான நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே அந்த நடிகருடைய முகத்திற்காக எந்த ஒரு உழைப்பையும் செலுத்தாத ஒரு தலைவரை நாம இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உழைக்கிறவங்க யாருமே எங்களுக்கு தேவையில்லை, வெறுமனே அந்த நடிகருடைய முகம் மட்டும்தான் போதும் அப்படின்ற முடிவை நாம எடுத்திருக்கிறோம். உண்மையிலே இப்ப வாக்களித்தவர்கள் யாருமே அந்த தொகுதியில யார் எம்எல்ஏவா நிக்கிறாரு அப்படின்னு கூட தெரியாத பல பேர் வாக்களித்திருக்கிறாங்க. வெறுமனே விஜய் அவர்களுடைய முகத்திற்காக அந்த விசில் சின்னத்திற்காக மட்டுமே வாக்களித்திருக்கிறாங்க. அவன் நல்லவனா அவன் கெட்டவனா அப்படின்றத எதுவுமே பார்க்கல. இதெல்லாம் பார்க்காமே தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ரசிக மோகத்துல இருந்து கொண்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய சரி, அவர் ஆட்சி பிடிக்க மாற்றத்தை ஏற்படுத்திட்டங்க. அந்த மாற்றம் எப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். ஆனா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு குற்றச்செயல்களும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. எந்த ஒரு கிராம பகுதியில கூட ஒரு கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ இதை நடக்காம விஜய் அவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல தான் சொல்லியிருக்கிற அனைத்து திட்டங்களையும் உடனடியாக நிறைவேற்றணும். ஏன்னா திமுக மிகப்பெரிய குறைய என்னன்னு சொன்னாரு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, தான் சொன்ன வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றலை, இப்படிலாம் பல குறைகளை அதே போல போலியான குற்றச்சாட்டுகளை பல முன்வைத்து தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு சொன்ன எல்லா திட்டங்களையும் உடனடியாக நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றலைன்னா நாங்க மிகப்பெரிய குரலை எழுப்புவோம். நாங்க திமுக என்கின்ற இயக்கம் ஆளுங்கட்சியா இருப்பதை விட எதிர்கட்சியா மிக வீரியத்தோட செயல்பட்டு இருக்கு. மிக வீரியத்தோட செயல்பட்டு எந்த அளவுக்கு திமுக என்பது பின்னடைவை சந்தித்து இருக்கிறதோ அதை விட பல மடங்கு அளவில் முன்னேற்றத்தை சந்திக்கும். நிச்சயமா இந்த நிலை மாறும். விஜய் அவர்கள் நிச்சயமா தான் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் உடனடியா செயல்படுத்தணும். உடனடியா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் ஒரு கலவரத்தையும் ஏற்படாத மாதிரி ஒரு ஆட்சி அமைக்கணும். அப்படி அமைத்தால் நாங்கள் கண்டிப்பா வரவேற்போம்.